வான்வழியாக உதவிப் பொருட்களை போட்டு அமெரிக்கா. பாராசூட் செயலிழப்பால் சரமாரியாக விழுந்த நிவாரணப் பெட்டிகள். உதவி பெற காத்திருந்த அப்பாவி காசா மக்கள் 5 பேர் பலி. முழு முற்றுகைக்கு ஆளாகியுள்ள காசாவின் வடக்கு பகுதியில் வான்வழியாக நிவாரணப் பொருட்களை போட்டுவிட்டு செல்ல மட்டுமே இஸ்ரேல் அனுமதி வழங்கியுள்ளது. இதனை தட்டி கேட்க திராணியற்ற அமெரிக்கா மற்றும் எகிப்து, ஜோர்டான், அமீரகம் உள்ளிட்ட அரபு நாடுகள் இஸ்ரேலின் உத்தரவுக்கு இணங்க வான்வழியாக உதவிப் பொருட்களை போட்டுவிட்டு செல்கின்றனர். உதவிப் பொருட்கள் மரப்பெட்டிகளில் அடைத்து வைக்கப்பட்டு பாராசூட் மூலமாக கீழே இறக்கப்படுகின்றன. ஹெலிகாப்டரில் இருந்து உதவிப் பொருட்கள் அடங்கிய மரப்பெட்டிகள் தூக்கி வீசப்படும் போது அவற்றில் பொருத்தப்பட்டிருக்கும் பாராசூட் விரிந்து அந்த பொருட்கள் மெதுவாக சேதமின்றி தரையிறங்கும். இந்த நிலையில் அமெரிக்க ஹெலிகாப்டரில் இருந்து பொருட்கள் தூக்கி வீசப்பட்ட போது பாராசூட்டுகள் செயல்பட தவறியதால் மரப்பெட்டிகள் நேரடியாக மக்கள் மீது விழத் தொடங்கின. இதில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். ஏற்கனவே மாவு வாங்க வரிசையில் காத்திருந்தவர்கள் மீது இஸ்ரேல் சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டதில் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட நிலையில் 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த நிலையில் மீண்டும் ஒரு துயரச் சம்பவம் காசாவில் நிகழ்ந்துள்ளது. ஒரு பக்கம் இஸ்ரேலின் குண்டுவீச்சு, மறுபக்கம் பசி, பட்டினி, கொள்ளை நோய்கள். தற்போது நிவாரணம் பெறும் போதும் மரணம் என தாங்க முடியாத துயரத்திற்கு ஆளாகியுள்ளனர் பாலஸ்தீனிய மக்கள்.